ஈஎன்சி தமிழோட சினிமா சர்க்கிள்ல இந்த வாரம் வந்துட்டு நெறைய தமிழ் சினிமாவினுடைய அப்டேட்ஸ் இருக்கு. நெறைய டீசர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்கு அதுக்கப்புறம் அந்த வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படங்கள் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் இருந்தாலும், ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வோட நாம அந்த நிகழ்ச்சிய தொடங்கலாம்னு நெனச்சிருக்கேன். நம்மளோட நிகழ்ச்சியில வந்துட்டு சுருதி சுப்ரமணியன் வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு மறுக்க முடியாதவரும், மறக்க முடியாதவர் அப்படின்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய இயக்குனர் மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியராஜ் சார் அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது, தமிழ் சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமாவையே மொத்தமா அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஒரு 2, 3 நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து குஷ்பு அவர்களுடைய பிரபல நடிகையா இருந்த குஷ்பு அவர்களுடைய மகனுடைய திருமண நிகழ்ச்சிக்கு கோவாவில் பங்கேற்றுவிட்டு அவர் வந்தாருங்கிறதையும் பார்த்தோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்ததையும் நம்ம பார்த்தோம். அவருடைய 50வது ஆண்டு திரைப்பயணத்திற்காக நடைபெற்ற ஒரு விழாவில் அவர் கலந்து கொண்டதெல்லாம் தொடர்ந்து அவர பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே எல்லா நிகழ்ச்சியும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, திடீரென நமக்கு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. அவர் காலையில வாக்கிங் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு கிம்ஸ் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாக்யராஜ் அவர்கள் மறைந்தார் அப்படிங்கிற செய்தி வந்து ஒட்டுமொத்தமாக சனிக்கிழமை அன்று எல்லாரையுமே வந்துட்டு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கலாம். அந்த தகவல் வந்து தமிழ் சினிமாவுல திரைக்கதை மன்னன் என்று இந்திய சினிமாவால் போற்றப்பட்ட ஒரு இயக்குனர், ஒரு நடிகர் பாக்யராஜ் அவர்கள். பாரதிராஜாவினுடைய பட்டறையிலிருந்து எத்தனையோ பேர் தமிழ் சினிமாவுல வெளில வந்திருந்தாலும், அதுல ரொம்ப குறிப்பிடத்தகுந்த பேரை எடுத்தவர் அப்படின்னு சொல்லப்போனா பாக்யராஜ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இண்டஸ்ட்ரியில ஒரு நடிகருக்கான எல்லா வகையான குவாலிட்டீஸும் இதுதான் அப்படிங்கிறத சினிமா காட்டிட்டு இருந்த காலகட்டங்கள்ல, அது எல்லாத்தையுமே உடைச்சு, இல்ல அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு ஹீரோ இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ட்ரெண்ட செட் பண்ணது இந்தியன் சினிமால வந்துட்டு பாக்யராஜ் அப்படிங்கிறத நெறைய இயக்குனர்கள் தங்களோட கோலாரத்துல வந்துட்டு அவர பத்தி சொல்லியிருக்காங்க. முந்தானை முடிச்சு ஒட்டுமொத்தமா இண்டஸ்ட்ரிய வந்துட்டு மாத்தி அமைச்ச படம். குடும்பம் குடும்பமாக தியேட்டர நோக்கி மக்கள் படையெடுத்து அழுததும், சிரித்ததும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, பாக்யராஜால பண்ண முடியுங்கிற ஒரு பெரிய மேஜிக்க வந்து இண்டஸ்ட்ரியில பண்ணி காட்டியவர். இந்த முந்தானை முடிச்சு படத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் அவர்களே தன்னுடைய கலையுலக வாரிசா வந்துட்டு பாக்யராஜ் அவர்களை அறிவித்தார் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இதே பாக்யராஜ் அவர்கள் மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. ம். அத வாலி அவர்களே நெறைய இடங்கள்ல பதிவு செஞ்சிருக்காரு. அவரால வந்துட்டு எழுதவும் முடியும் கதையை, ஒரு படத்தை இயக்கவும் முடியும், திரைக்கதை அமைக்கவும் முடியும், மியூசிக்கும் பண்ண முடியும், பாக்யராஜால நடிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி, எல்லா வகையான டைப்லயுமே அவர் இண்டஸ்ட்ரியில வந்து சக்சஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையே காட்டலாம். 75க்கும் மேற்பட்ட படங்கள நடிச்சிருக்காரு. 25 படங்கள அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அவருடைய பட்டறையிலிருந்து வெளிவந்த பார்த்திபன் அவருடைய முதல் படத்துல அவர நடிக்க வச்சாரு புதிய வார்ப்புகள்ங்கிறதையும் நமக்கு தெரியும். பாக்கியராஜ் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பாரதிராஜாவையும் ஒரு சில சீக்வென்ஸ்ல கொண்டு வந்து தன்னுடைய இயக்குனர் இமயத்தையும் கொண்டு வந்து அவர் நிறுத்தினார் அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். திரைக்கதைய ஆசிரியர்களுடைய அசோசியேஷனுக்கு அவர் தான் வந்துட்டு இன்னைக்கும் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராவும் அவர் இருந்துட்டு இருக்காருங்கிறதையும் பார்க்குறோம். இண்டஸ்ட்ரிக்கு வர எல்லாருமே பாக்யராஜினுடைய தாக்கம் ஏதோ ஒரு வகையில இண்டஸ்ட்ரியில ஆமா. இருக்கிற எல்லாருக்குமே இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமா. விஜயகாந்த் அவர்கள வச்சு கூட படங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அது மாரி நெறைய ஹீரோஸ் வச்சு அவர் எடுத்த படங்களும் தெரியும். பெரிய பெரிய ஹீரோஸோட சேர்ந்து இணைந்து நடிச்சதும் நமக்கு தெரியும். ஜெயம் ரவி படமா இருக்கட்டும், எத்தனையோ நடிகர்களுடைய படங்கள்ல அவர் இணைஞ்சு நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். தனக்கு தெரிந்த சின்ன இங்கிலீஷ வச்சு கொண்டு போய் நார்த் இந்தியாவுல போய் இந்தியா அளவுல பாலிவுட்ல வந்து அமிதாப்ப வச்சு ஒரு படமும் அவர் எடுத்து சக்சஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது, அமிதாப் நெறைய இடங்கள்ல அவருடைய திரைக்கதைய பத்தி பேசியிருக்காருங்கிறது தெரியும். ஆமா. இப்படி நம்ம எடுத்து சொல்லிட்டே போனோம்னா, அந்த 7 நாட்கள்ங்கிறது அவருடைய கெரியர்ல ஒரு பெரிய அளவுல பிரேக் ஆன ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அது மாரி அவர் வந்துட்டு சமுதாயத்தில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நெறைய கருத்துக்களையும் அவருடைய படங்கள்ல திரைக்கதை மூலியமா விதைத்தார் பாக்யராஜ் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். குடும்பமே ஒரு திரை குடும்பம் தான். பூர்ணிமா அவர்களை வந்துட்டு 84ல கல்யாணம் பண்றாரு. முதல் மனைவி கல்பனா வந்துட்டு 82ல இறக்குறாங்க அப்படிங்கிறப்போ, கல்யாணமாகி 2 வருடங்களே அவள் இறக்கும் பொழுது, அவர் அடுத்த திருமணமா பூர்ணிமா அவங்களை திருமணம் செய்றார். அவங்களும் அன்னைக்கு ஒரு பீக்ல இருந்த ஒரு ஹீரோயின். அவருடைய பையனும் சாந்தனுவும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹீரோவா, ஒரு கோவால படத்துல வந்துட்டு வந்துட்டு இருக்காரு. வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் அப்படிங்கிறப்ப, தன்னுடைய பொண்ணையும் பாரிஜாதம்ன்ற படத்தின் மூலியமா ஹீரோயினா அறிமுகப்படுத்துறார். பிருத்திவிராஜ் கூடிய படத்துல ஹீரோயினா அறிமுகப்படுத்துறாருங்கிறதையும் பார்த்திருப்போம். இப்படி அவருடைய குடும்பமே ஒட்டுமொத்தமாக கலை குடும்பம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தது. இண்டஸ்ட்ரிக்காகவே இருக்கக்கூடியவர் ஒரு பத்திரிகையாளராவும் பாக்கியாங்கிற ஒரு இதழை தொடங்கி வந்து நடத்தி வந்தார் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்படி பாக்யராஜ் சார பத்தி நம்ம சொல்லணும்னா, நெறைய பன்முகத்தன்மையில அவர பத்தி நம்ம நெறைய பேசிக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறது தான். ஊர்வசியா இருந்தாலும் சரி, கோவை சல்லாமா இருந்தாலும் சரி, எல்லோருமே அவர் படத்துல நடிக்கிறது மாரி வந்துட்டு சொல்லவே முடியாதுங்கிற அளவுக்கு எல்லாருமே அவருடைய நினைவுல வந்திருக்கும் பொழுது தான், அவர் யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வருது. ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே அவருடைய இறப்புக்கு வந்து போய் நிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமா. தன்னுடைய கண்ணையே அவர் தானம் செஞ்சிருக்கார் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு தகவலா இருக்கு. ரஜினி அவர்கள் வந்துட்டு ரொம்ப குறிப்பிட்டு பாக்யராஜ பத்தி நெறைய இடங்கள்ல பேசியிருக்காரு. கமலஹாசன் அவர்களும் பேசியிருக்காரு. யார் பாக்யராஜ் அப்படிங்கிற விஷயத்த இண்டஸ்ட்ரியில பேசாத ஆள் இல்ல அப்படிங்கிறத
நிகழ்காலத்துல நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆமா. சோ அவருடைய மறைவு இப்ப எல்லாருமே வந்து அவங்களுடைய இரங்கல வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. சிஎம் விஜயும் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. அரசு மரியாதையும் அவருக்கு வந்து குடுக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு மத்தியானம் வந்து அவருடைய உடல் வந்து அரசு மரியாதையோட இறுதி சடங்கு வந்து நடக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் அவருடைய படங்கள் இருக்கிற டைம்ல யாரும் பிறக்கலனாலுமே, அவர தெரியாதவங்கங்கிறது யாருமே இருக்க முடியாது. இப்ப வரைக்குமே கடைசியா வந்து தனுஷோட குபேராங்கிற படத்துல கூட ஒரு பிச்சைக்காரர் அப்படிங்கிற முக்கியமான ரோல்ல பண்ணியிருக்காரு. சோ, கண்டிப்பா. அவரு நடிக்கிற இடமும் குட்டியோ, பெருசோ எந்த ஸ்பேஸா இருந்தாலும் அவருடைய தாக்கம் வந்து அந்த படத்துல வந்து பயங்கரமா குடுத்துருவாரு பாக்யராஜ் அப்படிங்கிறது. இருக்காருங்கிறது தெரியும் ஆமா. அப்படிங்கிறதா. சோ, அந்த மாரி அவருடைய மறைவு, அவருடைய குரு ஒரு 17 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பாரதிராஜா. ஆமா. சோ, அத தொடர்ந்து இது வந்து ஒரு திரையுலகுல ஒரு பெரிய ஷாக்கிங். அதுலேருந்து இன்னும் மீளல. மறுபடியும், மறுபடியும் ஒரு தாக்கம் குடுத்துட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. சோ ஆ இதை தொடர்ந்து இப்போ நம்மளுடைய கன்டென்ட்குள்ள வந்து போகலாம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து என்ன படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்டின்னா, அர்ஜுன் தாஸுடைய கான் சிட்டி. ஸோ போன வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்ல கண்ண மூடிட்டு த வின்னர் ஆஃப் த ஃபிலிம்னு கூட அந்த படத்த சொல்லலாம். கான் சிட்டி. ஸோ ஆமா. அது வந்து நான் நேத்து ரிவ்யூல கூட சொல்லியிருந்தேன். ஒரு லக்கி பாஸ்கருடைய சாயல்ல வந்த படம். ஆனா ரொம்ப டிஃபரெண்ட்டா ரொம்ப டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. யோகி சூப்பரா பாபுவோட இருந்தது. நடிப்பும் சரி, ஆமா. அர்ஜுன் தாஸும் சரி, வடிவுக்கரசி வடிவு அம்மாவோட கரிசியமா. சூப்பராவே ஆமா, பண்ணியிருந்தாங்க. வி.டி.வி. கணேஷ் எப்பயும் போலயே அவரோட காமெடி ட்ராக்குங்கிறது அந்த படத்துல ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமா. ஆனா ஒரு கான்செப்ட்ட கொஞ்சம் வித்தியாசமா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு. இன்வெஸ்ட்மென்ட்ட கொண்டு போய் நம்ம எப்படிலாம் படத்த கொண்டு போய் எங்கிட்டலாம் வந்து கொண்டு போய் வச்சு, ம். அதாவது இந்த மாதிரி வழியில நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து நிலைக்காது அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஒரு கட்டத்துல ஆமா. ஒரே நிமிஷத்துல கூட எல்லாம் கரைஞ்சிரும் அப்படிங்கிறதையும் அழகா சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது தான். அது பார்ட் 2 கூட வரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா படத்தோட எண்டிங்ல மும்பை வந்துட்டு கான்சிட்டி மும்பை அப்படின்னு கான்செப்டியோட போட்டிருந்தது. முடிச்சிருக்காங்க ஆமா. அது அப்படிங்கிறது ஒண்ணு. தான். ஹார்ட் மார்ட்டின் வேற இன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபீல் குட் மூவி. ஆனா அட் டைம்ஸ் பயங்கர சீரியல் ஃபீல் சிங்கிள் ஃபிலிம். குடுத்துச்சு. ரொம்ப ஸ்லோ. ஸோ ஓகே. ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலா நடிச்ச மாரி ஒரு ஃபீலும் குடுத்தாங்க. பட் ஓகே அதுவுமே இப்ப ஓடுது. அத தவிர்த்து வந்துட்டு அங்கீகாரம்னு படமும் வெளியாகி ஓடிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ஸ்ல வந்து ஓடிட்டு இருக்கிற படம். இத தவிர்த்து வந்துட்டு நம்ம ஜனநாயகன பத்தி ரொம்ப நாளா பேசல ஆக்சுவலா. கண்டிப்பா. ஆமா. அப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிறதுனாலே இது நடந்ததா என்னன்னு தெரியல. ஜனநாயகனுடைய புரொடியூசருக்கு, வெங்கட் நாராயணா மினிஸ்டருக்கு ஈக்குவலா வந்துட்டு டெல்லி சிறப்பு பிரதிநிதி வாங்கியிருக்காரு வெங்கட் நாராயணா. ஆமா, கர்நாடகா சேர்ந்த ஒருத்தருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் குடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் ஆமா, இருக்கிறது. கவர்னர் மாளிகையில அவர் பதவி ஏற்க போம்போது கூட வந்து பதவி ஏற்கிற கேட்க போம்போது கூட வெங்கட் நாராயணா கூட இருந்தது எல்லாருடைய கவனத்தையுமே எடுத்துருச்சு ஆமா. அப்படின்னே சொல்லலாம். விஜய் நிறைய இடங்கள்ல பேசியிருக்காரு. ஏன்னா ஒரு 500 கோடி முதலீடு பண்ணி ஒருத்தர் ஒரு படம் எடுக்குறாரு. என்ன விட வந்துனா அதிகமான ஒரு வலியும், வேதனையிலும் இருக்கக்கூடிய இந்த படத்தோட டைரக்டர் எச். வினோத்தும் பிளஸ் ப்ரொடியூசர் வெங்கட் நாராயணன் தான். இருந்தாலும் என்னோட சப்போர்ட்டிவா அவங்க நிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தியும் கூட சொல்லியிருக்காரு. அவர் இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்காக ஓகே. அது வேற டாபிக். இது சினிமா. சோ அது அது ஒண்ணு இருக்கு. ஹெச் வினோத் அடுத்து அவருடைய புரொடக்ஷன்ல வந்துட்டு என்னன்னா, பிக் பாஸ் ராஜு அவர்கள் வந்து அவரே வந்து படம் வந்து படம் டைரக்ட் டைரக்ட் பண்ணி பண்ணி ஆமா நடிக்கிறாரு நடிக்க அப்படிங்கிறது தான். போறதா சொல்றாரு. அந்த படத்த புரொடியூஸ் பண்ண போறது வந்து ஹெச் வினோத். சோ அவர் வந்து தயாரிப்பாளராவும் அவர் ஏற்கனவே படங்கள் எடுத்திருக்காருன்னு நெனைக்கிறேன். ஆம் அந்த வரிசையில இந்த படமும் வந்துட்டு ஆமா. எடுக்க இது வந்து போறாரு. டைரக்ட்டா ஜியோ ஹாட்ஸ்டார்க்காகவே வந்து ஸ்பெஷலா பண்ண எடுக்குறாங்க போறாங்க. ஆமா. அப்படிங்கிறது வந்திருக்கு சோ, தகவல். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவருடைய மகன் அர்ஜித் வந்து படத்துல டெபியூ ஆறாரு. அவர் வந்து ம். கிருத்தி ஷெட்டி அதாவது எல்ஐகேல வந்து தமிழ்ல டெபியூ ஆன டெபியூ ஆன கிருத்தி கிருத்தி ஷெட்டி. ஷெட்டி கூட வந்து பண்றாரு. அந்த படத்துடைய பூஜையும் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. சோ, அதுக்கு வந்து அட்லியோட எக்ஸ் அசிஸ்டன்ட் தான் வந்து இந்த படத்த இயக்க போறதா வந்து சொல்றாங்க. அசோக் அப்படின்னு சொல்லிட்டு. சோ, இந்த படத்துல வந்துட்டு சர்ப்ரைஸா வந்து விஜயுடைய பையன் ஜேசன் விஜய் வந்து பூஜைக்கு வந்திருந்தது வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. சோ அவங்க ஃபிரெண்ட்ஸ்ங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா, சங்கருடைய மகள் கல்யாணத்திலயும் வந்துட்டு விஜய் பையன், அப்புறம் வந்து இவங்க 3 வந்திருந்தாங்க. பேரும் எல்லாருமே இருக்கிற வந்திருந்தாங்க. பிக்சர வந்து நம்ம பிக்சரையும் பார்த்துருக்கோம் பார்த்தோம். அப்படிங்கிறது தான் இருக்கு. ஆமா. சோ அவங்கலாம் வந்து அந்த சேம் ஏஜ் குரூப் ஃபிரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நெனைக்கிறேன். இருக்கலாம். சோ எஸ்எம்எஸ் அதாவது சிவா மனசுல சக்தி அந்த காம்போ வந்து மறுபடியும் வந்து வராங்க. ஜீவா வந்து நடிக்கிறாரு. ஜீவா நடிக்கிற அந்த படத்துல வந்துட்டு ம். பரிதாபங்கள் YouTubeல வந்து ஃபேமஸான பரிதாபங்களுடைய கோவி சுதாகர் கோபி அதுல வந்து சுதாகர் வந்து இதுல வந்து பண்றாரு. பண்றாரு ஆமா. ஒரு அப்படிங்கிறது. ப்ராமினன்ட் ரோல் அதாவது சந்தானம் ரோல வந்து அவரு இந்த இடத்துல வந்து பண்றாரு. அதோடைய டீசர் வந்து வெளியாகி இருந்தது. அதுவுமே வந்து எல்லார்கிட்டயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமா இருக்கு. குடுத்துருக்கு அப்படி. ஆமா, ஜீவாவுடைய ஒரு படம் கூட அத பத்தின கூட ஒரு அப்டேட் கூட ஆமா. அவனுடைய ஃபர்ஸ்ட் லுக் கூட ரிலீஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. ஆ அதுதான் இந்த படத்தோடது தான். ஜாலியா ஜாலியா இருந்த இருந்தா ஒருத்தன். ஒருத்தன், ஜாலியா ஆமா. இருந்த ஒருத்தன் அப்படிங்கிறது ஜியோ தான்.
அதுதான் ஃபர்ஸ்ட் ஓகே. யுவன் தான் மியூசிக். இதுக்கும் மியூசிக் யுவன் தான் பண்றாங்க. மியூசிக். ஸோ ஜியோன்னு சொல்லிட்டு அதோடைய ஃபர்ஸ்ட் லுக் அதோடைய டீசர் தான் வந்து வெளியாகிருக்கு. அடுத்து என்னன்னா, வெங்கட் வெங்கட் பிரபு பிரபுவோட வந்துட்டு ட்ரம்ஸ்டிக் புரொடக்ஷனுக்கு கீழ வந்து ஒரு படம் பண்ண போறதா இருக்கு. இதுல வந்து ஜெய், மிர்ச்சி சிவா அவருடைய படம் அப்படிங்கிறப்பயே ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் ஆப்வியஸா இருப்பாங்க. அவங்க தான் வந்து மறுபடியும் மறுபடியும் ரெப்பிட்டிட்டிவா வர மாரி இருக்கும். ஸோ அந்த குரூப்ல வந்து ஜெய்யும், மிர்ச்சி சிவாவும் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்வியஸான பீப்பிள். ஸோ அதனால வந்து இவங்க 2 பேரும் கண்டிப்பா பிரேம்ஜி அந்த படத்துல இருப்பாரு. பாருங்கலாம் மாற்றமே இல்ல கண்டிப்பா. தம்பிலாம் படம் எடுக்க மாட்டாரு. சோ இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டிரைவன் ஒரு ஸ்டோரியா இருக்கும் இருக்கும் அப்படின்னு. அப்படிங்கிறது. ஹியூமர் கண்டிப்பா இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த 6,01,000 அந்த அந்த இதே வந்து எடுக்கலாம். பார்ட் 3 எடுக்கலாம்னு நான் பார்ட் 3 நினைக்கிறேன். ஆமா. எடுக்கலான்றீங்க. ஏன்னா அந்த படம் கேர்ல்ஸ், பாய்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு எவ்ளோ ஜாலியான படம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். பார்ட் 2 ஓகே வந்தது. ஓரளவுக்கு ஓடுச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் அளவுக்கு வந்து சென்னை 28 மாரி சீக்கிரம் ஆமா, இல்ல அப்படிங்கிறது தான். ஆமா. அடுத்து கார்த்திக் சுப்புராஜோட ஸ்டோன் பெஞ்ச் புரொடக்ஷன்ஸ்ல இருந்து அதர்வா, உபேந்திரா கர்நாடகாவுடைய ஒரு பெரிய நடிகரா இருக்கக்கூடிய உபேந்திரா, அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்த மந்தோட எண்டுல நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்க ஸ்டார்ட் பண்றதா கூட ஆமா. ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா 29க்கு அப்புறம் அவங்க அடுத்த படம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா கார்த்திக் சுப்புராஜ் என்ன படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காருங்கிறது தெரியல. ஆனா ஸ்டோன் பெஞ்சும் நெறைய கம்பெனிஸோட இணைஞ்சு அவங்களுடைய படங்கள் வந்துட்டு இருக்குது. லோகேஷ் கனகராஜோட இணைஞ்சு ஒரு படம் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி ராணா தகுபதியோட சேர்ந்து வந்து ஒரு படம் பண்ணாங்க. அது மாரி இப்ப அவங்களுடைய இதுல ஒரு ஸ்டார வச்சு அவங்க தனியா ஒரு படத்த மூவ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான அப்டேட் வந்தது என்னன்னா வந்து, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சிபி சக்கரவர்த்தியும் தலைவர் 173லேருந்து விலகி, அஸ்வந்த் மாரிமுத்து டிராகன் டைரக்டரான அஸ்வந்த் மாரிமுத்து தான் பண்ண போறான்னு சொல்லும். அது வந்து அஃபிஷியலா நீங்க வந்து சொன்னீங்க அது நடந்துருச்சா? இல்ல. சோர்ஸ் சொன்னாங்க. நம்ம அத ஷோல நீங்க சொன்னோம். சோலோ சொன்னதுனால எனக்கு நீங்க சொன்னது தான் ஞாபகம் வந்துச்சு. அதான் என்னடா ஆமா. ஆக்சுவலி தலைவர் சொன்னோனே தர்மான்னு நெனைக்கிறேன். ஆமா. தர்மன். தர்மன் சொன்னோனே, சரி இவங்க சொல்லிட்டு இருந்தாங்களேன்னு எனக்கே ஆமா. தோணுச்சு. அஸ்வந்த் மாரிமுத்து தான் வந்து டைரக்டரா இப்ப ஆமா. இப்போ இதுவாகி ஷூட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு ஆமா. சோ அவரு தான் டாக்டரா பண்ண போறாரா என்னங்க? டாக்டர் ஆமா டாக்டரா தெரியல. டாக்டர் அந்த இதெல்லாம் தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ண போறான்னு தெரியல. சோ அஸ்வந்த் மாரிமுத்து கட்டா குஸ்தி 2 வந்து ஜூலைல ஜூலை 3 வந்து வெளியாகுது. வெளியாகுது சோ அப்படிங்கிறது தான். விஷ்ணு விஷாலுக்கு கட்டா குஸ்தி 1 ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஃபிலிம். சோ 1 அண்ட் 2க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது. தெரியல. மேபி பார்க்கணும். மூக்குத்தி அம்மன் அதுக்கு அடுத்து வரப்போறதா சொல்றாங்க. டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கஷ்டமான இது மாரி விஜய் சித்துவுடைய டயங்கரம் டயங்கரம் வந்து ஆல்மோஸ்ட் ஷூட் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. நான் Instagramல ரீல்ஸ் பார்த்தேன். ம். கும்பகோணத்துலலாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்க ஊர்ல சுத்தி ஆ அதனால உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. ஆ, எங்க ஊர் பேஜ்ல தான் பார்த்தேன். நான் அதான் கும்பகோணம்னு சொன்ன உடனே டக்குன்னு அதான் சரி நீங்க உங்க ஊர் பேஜ் ஏதாவது தேடி சர்ச் பண்ணி பார்த்துக்கங்க. சார் அதுவே வந்துருச்சு. டயங்கரம் வந்து விஜய் சித்து வந்து கும்பகோணத்தையும் ஏன் பார்த்துக்கிட்டே இருந்தா, திரும்ப திரும்ப இல்ல, இல்ல, ரிப்பீட்டடா இல்ல. வந்துட்டு இருக்கும். அதனால வந்திருக்கும். அதையும் பண்ணாதீங்க. நயன்கரம் வந்து என்னன்னா, அவரும் கும்பகோணம்ங்கிறதுனால மேபி அவருடைய கதையா இருக்கலாம். நம்ம வந்து அப்படி வேணாலும் யோசிக்கலாம். சோ நீங்க அம் எக்ஸைட்டடா சொல்றப்பயே பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே ஆமா, தெரிஞ்சிருக்கு ஆமா, கும்பகோணம்னு. ஆமா. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அந்த ஊர் தான். ஆமா. அடுத்த ஆமா. ஒரு இந்தியன் 3 வேற இருக்குது. அந்த இந்தியன் 3 பெரிய லெவல்ல ஹிட் ஆகும்னு சொல்லி நேத்து ஒருத்தர் கூட நான் YouTubeல பேச சொல்றேன்னு நான் பார்த்தேன். லிங்குசாமியும் அந்த ஊர் தான். அதான் சொல்றேன். ஆமா. எல்லாருமே பிரம்மாண்ட இயக்குனர்கள் நெறைய பேர் இருக்கிற ஊர் அது. சினிமாவ தாண்டியும் நெறைய பிரபலங்கள் வந்து அங்க இருக்காங்க. எம்ஜிஆர் வந்து அங்க தான் படிச்சாரு. ம். அதுக்கப்புறம் வந்துட்டு கும்பகோணம் டிகிரி காஃபியோட தான் ஃபேமஸ். ஆமா. இல்ல பீப்பிளா நங்கமகா சொல்றேன். குழம்பம் ஃபேமஸ். ராமானுஜம் மேத்தமேட்டிஷியன் ராமானுஜம் வந்து அந்த ஊர் தான். ச்சே நம்ம அவர தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். இட்ஸ் ஓகே. நீங்களும் அந்த ஊரு தான். ஆமா நானும் அந்த நீங்களும் அந்த ஊரு தான். ரைட், ரைட். ஆமா. அந்த வரிசையில் சரி. சொல்ல முடியாது. வரிசையில் அதான் சொல்லிக்கலாம். அந்த வரிசையில் தான் கண்டிப்பா. அதனால தான் நானும் சொன்னேன். அந்த வரிசையில் அப்படிங்கிறது தான் நான் முதல்லயே சொல்லிட்டேன் நானு. நான் வரிசையில கூட கொண்டு வரல. உங்கள சொல்லிட்டு தான் சொல்றேன் நான் அந்த வரிசையில. ஆமா. உங்களின் வரிசையில் இவர்கள் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல, இல்ல. அப்படி இல்ல, அப்படி இல்ல, அப்படி இல்ல கைஸ் அப்படி இல்ல. அப்புறம் வந்து ஜெயிலர் 2. 2 ஜெயிலர் 2 வந்து தீபாவளிக்கு வந்து வெளியாக போறதா வந்து யோசிக்கிறாங்க. தீபாவளிக்கு கண்டிப்பா தீபாவளிக்கு தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இப்ப வந்து பெரிய ஸ்டாருடைய படம்னா வந்து ரஜினி படம் தான். ஆமா. விஜய் அஜித் படம் எதுவுமே கிடையாது. அது அஜித் என்ன தெரியல. தெரியல. 1 வருஷம் ஆகுங்கிறாங்கன்னா, அவர் முடிச்சு வெளில வர்றதுக்கு. ஆமா. ப்ராஜெக்ட் யார் பண்ண போறா? ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்றாங்க. என்ன நடக்குதுங்கிறது தெரியல. அதனால ஜெயிலர் 2 இனிமேல் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் தான். அவர்தான். ஆமா. அதனால வந்து கமலஹாசன் ஒரு பக்கம் புரொடியூஸ் பண்ண போயிட்டாரு. புரொடியூஸ் பண்ண போயிட்டாரு. அவரும் என்ன பண்றாருன்னு ஆ ஒரு பேபி. அப்டேட்டே இல்ல. சோ ஜெயிலர் 2 வருது. அத தாண்டி ஒரு பெரிய ஹிட் குடுக்கணும்னா, பிரதீப் ரங்கநாதன் தான் இனிமே வந்து களத்துல இறங்கணும். ஆமா. சோ ரஜினிகாந்த், பிரதீப் ரங்கநாதனுக்கு இடையில தான் போட்டி இருக்கும். கண்டிப்பா.
அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ரேஸ்ல வருவாரு. நின்னுட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன், சிம்பு வேணா நம்ம சிம்பு வேணா ரேஸ்ல அவங்க வந்து 2 பேர் வேணா போட்டுடலாம். அடிச்சுக்கிடுவாங்க. தனுஷும் இருக்காரு. தனுஷ். சோ இதெல்லாம் தாண்டி இவருடைய படம் வந்து இது வரப்போது. ஏன்னா தனுஷ் வந்து டைரக்டர்ஸ்க்கும் டஃப் குடுக்குறாரு, ஹீரோஸ்க்கும் டஃப் குடுக்குறாரு. ஆமா. 2லயுமே பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் அடுத்த கமல் ஆயிட்டு இருக்காரு. ஆமாமா. தனுஷ். கண்டிப்பா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால அதுக்கப்புறம் ராஜ்குமார் பெரியசாமி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மம்முட்டி சாரோட அவர ஃபாலோ பண்ணி 7 மாசம் வந்து ஓம் ஸ்டோரிய வந்து நரேட் பண்ணியிருக்காராம். ம். சோ அவருக்கு வந்து நரேட் பண்றதுக்கே இவருக்கு வந்து 7 மந்த்ஸ் ஆயிருக்காம். சோ சாய் பல்லவி இவர் ஏற்கனவே வந்து அமரன்ல இருந்ததுனால, சோ அவங்க தான் வேணும் வேணும் அப்படிங்கிறதுலயும் வந்து அப்படிங்கிறது இது தான். பண்ணியிருக்காங்க. சோ மம்முட்டிக்கு வந்து இப்பதான் பத்மபூஷன் விருதும் அது வந்து கூட ஓம் கிடைச்சிருக்கு. படக்குழுவினர் கேக் வெட்டி கேக் கூட வெட்டி செலிப்ரேட் கொண்டாடுனாங்க. பண்ணாங்க ஆமா. அப்படிங்கிறது தான். சோ மம்முட்டிக்கு பத்மபூஷன் விருதும் கிடைச்சு, பிரதமர் மோடியும் வந்து குடும்பத்தோட போய் சந்திச்ச அந்த புகைப்படத்த வந்து நம்மளால வெளியிட்டிருந்தார். ஆமா சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடிஞ்சது. சோ இதெல்லாம் தாண்டி அடுத்து வந்துட்டு ஐசிரி கணேசன் என்ன சொன்னார்ன்னா, தனுஷ் மாரி செல்வராஜுடைய படம் வந்துட்டு ஒண்ணு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. ம். செப்டம்பர் 2026ல வந்துட்டு அதோடைய ஷூட் வந்து ஆரம்பிக்கலாம். இது ஒரு பிக் ஸ்கேல் ஃபிலிம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. சோ இது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த கர்ணன வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கலாம் ஆமா. அப்படிங்கிறது. வாள் தூக்கி நிப்பாரு. கண்டிப்பா. கண்டிப்பா. கர்ணன் மாரி ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு புரட்சிகரமான விஷயத்த எதிர்பார்க்கலாம். படத்த எதிர்பார்க்கலாம். ஆமா. அடுத்து கார்த்தி பத்தி எதுவும் அப்டேட் இருக்கா? கார்த்தி வந்து அடுத்த படம் வந்துட்டு கணேஷ் பாபு அவருடைய டைரக்ஷன்ல வந்து பண்றாரு. கார்த்தி 31. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்கஷன்ல இருக்காம். ம். சோ இந்த படம் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. மேபி டிஸ்கஷன்ல இருக்கிறதுனால அடுத்த வருஷம் வந்து இதுக்கான இது வந்து ஸ்டார்ட் ஆகலாம். இதோடைய அப்டேட் இதோட ஷூட் வந்து நெக்ஸ்ட் இயர்ல ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சோ இத தாண்டி வந்து பிரேமம்க்கு அப்புறம் இவரு அல்போன்ஸ் புத்திரனும், நிவின் பாலியும் வந்து ஒரு படத்துல வந்து இணையறாங்க. இது வந்து நிவின் பாலியோடைய 50வது படமா வந்துட்டு ரொம்ப இருக்கு. எதிர்பார்ப்ப கிரியேட் பண்ணிருக்கு. பிரேமம் ஆமா. அப்புறம் பிரேமம் அக்கவுண்ட்ஸ் வந்து சூப்பர் பான் இண்டியா பேன் ஃபிலிம்னு இண்டியா நம்ம ஃபிலிம். சொல்லிடலாம். ஆனா மலையாளத்துல பான் இண்டியா ஃபிலிம் ஆச்சு. ம். ஆனா அந்த படம் வந்து தமிழ்லயும் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா என்னாச்சுன்னு தெரியல. தெலுங்குல வந்து எடுத்து அது ரிலீஸும் ஆச்சு. அதுல வந்துட்டு சாய் பல்லவி ரோல ஸ்ருதி ஹாசன் கூட பண்ணியிருந்தாங்க. ஆனா தெலுங்கு இந்த அளவுக்கு பிரேமம் அளவுக்கு ஹிட் ஆச்சான்னா இல்ல. பிரேமம் தான் வந்து இப்பயுமே எல்லாரும் டு கோ கோ டு சூப்பர். ஃபிலிம் வந்து அ மலையாள பிரேமம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த மாரி இருக்கிறப்ப, சோ இதுவும் வந்துட்டு இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒரு இதுல வந்து இணையறது வந்து எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மென்ட்ட வந்து கிரியேட் இருக்குது பண்ணியிருக்கு. அப்படிங்கிறது தான். அல்லு அர்ஜுனும், லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிறது தான் ஒரு டாபிக் பெருசா போயிட்டு இருக்கு. ஆமா. ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சாம். சோ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலைல. சோ இதோடைய டெஸ்ட் ஷெட்யூல் வந்து ஜூன் 25 ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும். சோ முடிஞ்சிருக்கும் ப்ரோமோ அப்படிங்கிறது. ஷூட்டும் ப்ரமோ வந்து ஷூட் அது. முடிஞ்சிருக்கும். சோ இவங்க 2 பேருடைய அப்டேட் வந்து சீக்கிரமா நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாரி சேயோனும் சிவனும். ஓகே. நம்ம வந்து சிவகார்த்திகேயனுக்கு சிம்பு போட்டின்னு நெனச்சோம். ம். சிவகார்த்திகேயனுக்கு வந்து தனுஷ் தான் போட்டி. தனுஷ் தான் போட்டு. ஆமா. சோ சேயோனும் ஓமும் வந்துட்டு அக்டோபர்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. சோ இட்ஸ் கோயிங் டூ பி தனுஷ் விசஸ் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன். அப்படிங்கிறது தான் போது. ஆமா. ஆக்சுவலா இனிமேலாச்சும் வந்து இந்த விசஸ் எடுத்துட்டு தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன், தனுஷ் அண்ட் விஜய் சேதுபதி அப்படி சொல்லலாம்னு நான் வந்து நெனைக்கிறேன். சோ அந்த மாரி வந்து சோ இது 2மே ரொம்ப விக்ரஸா ஷூட்லாம் போயிட்டு இருக்கு. சோ ஆல்மோஸ்ட் சோ இவங்க 2 பேரும் ஒண்ணா வரப்ப வந்து ஓகே. அது ஒரு கண்டிப்பா ஒரு பெரிய ஃபிலிமா தான் இருக்கும். சோ இவங்க கண்டிப்பா ஏதாவது பண்டிகை டைம்ல தான் வந்து கண்டிப்பா கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது தான். ஸ்பாட் இது பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து வந்து ஆர்யா என்ன சொல்லியிருக்காருன்னா பொன்னியின் வந்துட்டு செல்வன் பத்தி சொல்லியிருக்காரு. மகேஷ் பாபுவ. ஆமா. ஆர்யா சொல்லியிருக்காரு. இனிஷியல் சாய்ஸ் வந்து பொன்னியின் செல்வனுக்கு வந்து மகேஷ் பாபு, விஜய் அப்புறம் வந்து ஆர்யா. ஆர்யா. அதாவது பொன்னியின் செல்வன்னா எனக்கு தெரிஞ்சு ஜெயம் ரவி கேரக்டருக்கேவா? சாரி ரவி மோகன் கேரக்டருக்கே இவங்க 3 யார பேரா? நெனச்சு சொல்லியிருக்காருன்னு தான் தெரியல. மகேஷ் பாபு இப்ப அவரு எவ்ளோ பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்காரு. வாரணாசி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்ன பண்றாருன்னு தெரியல. பண்ணிட்டு இருக்காரு. படம் பண்ணிட்டு இருக்காரு. வாரணாசினும் படம் பண்றாரு அவரு. ஆமா. அதனால வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க. ஆ கார்த்தியோடைய லைன் லைனப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சர்தார் 2. ம். சர்தார் 2 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சாம் ஷூட்டிங்க. சோ ரிலீஸ்க்கு வந்து ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு படம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம். மார்ஷல் வந்து ஆல்மோஸ்ட் அந்த படமும் வந்து ஷூட் கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பண்ணியாச்சு. சரி. கார்த்தி 30 வந்து கல்யாண் சங்கர் வந்து ஷூட் வந்து ஆரம்பிக்க போறாரு. இது வந்து தமிழ், தெலுங்குன்னு பைலிங்குவலா வரப்போகுது. இத தாண்டி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி கணேஷ் கே. பாபுவோட ஒரு படம் பண்றதுக்கு அடுத்த வருஷம் ஆரம்பிக்கலாங்கிற பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. பார்ட் 2 அப்படின்னு பார்த்தோம்னா, கைதி 2, ஹிட் 4, மார்ஷல் 2, தீரன் 2. தீரன் இருக்கிற அதிக எல்லா அவரோட ஹிட் படம் எல்லாமே பார்ட் 2ல நின்னுட்டு இருக்கு.
தீரன் 2 எனக்கு வந்து தெரியல. வருமா? எனக்கு ஐ டோன்ட் திங்க் இல்ல சோ. வரும். அவருக்கு ஹிட் அடிச்ச எல்லா படத்தையுமே பார்ட் 2 கொண்டு போயிருவாங்க எப்படியும். ஓகே. அதனால எப்படியும் வந்துரும். அந்த லைன் அப்ல வச்சுக்கலாம். அப்ப அப்ப நம்ம பழசுலருந்து எடுக்கலாம்ல. பையா 2. யார் வேணாம்னா? எல்லா படத்தையும் எடுத்துருவோம் பார்ட் 2க்கு. சான் சிட்டிக்கே பார்ட் 2 ரெடி பண்ணிட்டானுங்க. வரலாற்று சிறப்புமிக்க படங்களுக்கே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன எல்லா படத்துக்கும் எடுக்க வேண்டியது தான் பார்ட் 2. சோ இதெல்லாம் தாண்டி அவர் வந்துட்டு சுந்தர் சி, பாண்டிராஜ், மாரி செல்வராஜ். ஓ! மாரி செல்வராஜ் எத்தன பேர் கூட படம் பண்றாரு? எல்லா பெரிய லைன் அப்ல அவருக்கு தான் ஹீரோஸ் தான் லைன் அப்ல இருக்கிறாங்க. வரிசையா எடுத்துட்டு இருக்காங்க. தெரியல. அது பிரசாந்த் வர்மா, விவேக் ஆத்ரேயா, போயாபட்டி ஸ்ரீனு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. எல்லா ஸ்டேட்ல இருந்தும் டைரக்டர் தூக்கிட்டாங்க. ஆமா. எனக்கு தெரிஞ்சு ஆமா. இப்போ வந்து அண்ணா, தம்பி சூர்யா, கார்த்தி 2 பேருமே வந்து தெலுங்கு, தமிழ்னு தமிழ்ல 2மே பைலிங்குலர் 2 பேருமே ஆமா நடிக்கிறாங்க 2 எல்லாமே. பேருமே ஏன்னா 2 பேருக்கும் கான்சன்ட்ரேட் நல்ல பண்ணி பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். சூர்யாவுக்கு ஆந்திராவுல வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க. அதே மாரி ஆமா. கார்த்திக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. சோ இவங்க ஆக்சுவலா இந்த 2 ஃபீல்டு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்றாங்க. நடிக்கிறாங்க. மத்தத வந்து இது பண்ணி ஆனா ஜோதிகா வந்து கம்ப்ளீட்டா ஹிந்தி போயிட்டாங்க. அவங்க எப்ப தமிழ்ல சூர்யான்னு வந்து சொன்னோனே டிஓபி சிரிக்கிறாப்புல. பார்த்துக்கிட்டு அந்த ஒரு சந்தோஷம், எக்ஸைட்மென்ட் இமைக்கு தாங்க முடியல அப்படிங்கிறது ஆமா. தெரிஞ்சிருச்சு. சூர்யா அப்டேட் பக்கத்து எதுவும் இல்ல. ஸ்டேட்ல நெறைய இருக்காங்க அப்படிங்கிற ரசிகர்கள் ஆமா. இருக்காங்கங்கிறப்போ ஒண்ணும் சொல்ல முடியாது. ஜோதிகா கம்ப்ளீட்டா வந்து ஹிந்தி போயிட்டாங்க. சோ ஈவன் ஆர்ஜே பாலாஜிக்கு இப்ப ரீசென்ட்டா ஏதோ ஃபேன்ஸ் மீட் மாரி வச்சாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல வந்துட்டு அவர் ஒண்ணு சொன்னாரு. என்னன்னா, சிவகுமார் வந்துட்டு கருப்பு படம் பார்த்துட்டு, கருப்பு சாமியா நடிக்கிறதுக்காகவே சூர்யா சூர்யா பிறந்திருக்காரு. அந்த படத்த எடுக்கிறதுக்காகவே நீ பிறந்திருக்க அப்படிங்கிற மாரி சொன்னாராம். அது வந்து அவர் சொன்னாரு, "எனக்கு கிடைச்ச காம்ப்ளிமெண்ட்ஸ்லயே த பெஸ்டஸ்ட் வந்து இதுதான்." அப்படிங்கிற மாரி அவர் வந்து 192 கோடி ரூவா வசூலா இருக்குது படத்துக்கு. ஆமா. என்ன இதுக்கு மீறி சாதனைகள் சூர்யாவிற்கு டைரக்டாவே. சோ அப்படி சூப்பர் ஹிட்டா வந்திருக்குது. சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு குடுத்துருக்காரு இந்த உடைய வாரத்துக்கான சில அப்டேட்ஸ். ஆமா. கண்டிப்பாக. நிச்சயமா அந்த வாரம் நமக்கு வந்த சினிமா பத்தின நெறைய விஷயங்கள், தகவலோட வந்து நம்ம சொல்லியாச்சு இன்னைக்கு. படத்தோட டீசர்ல இருந்துட்டு ஃபர்ஸ்ட் லுக்னா அடுத்து வரப்போற படங்களும் சரி, இப்ப ஆமா. வந்த படங்களும் சரி, அரசின் படத்துடைய ஒரு ஷெட்யூல் ராப் பண்ணிட்டாங்க. ஆமா. நல்ல வேளைக்கு அத சாரி. மிஸ் பண்ணாம ஆமா, சொல்லிட்டீங்க. ஆமா. நான் இப்ப தான் பார்த்தேன். இதுல பார்த்தேன். இப்ப தான் டக்குன்னு ஞாபகம் இப்போ வருது. மொத்தமா எல்லாத்தையும் பத்தியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நிச்சயமா பாக்யராஜ் சார் அவர்களுடைய மறைவும் வந்துட்டு ரொம்ப ஒரு ஆழ்ந்த வருத்தத்தை எல்லாருக்குமே ஏற்படுத்தியிருக்கு. அந்த வருத்தத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு, இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நான் உங்கள் வினோதராஜன். ஸ்ருதி பாலசுப்ரமணியன்.